அனைவருக்கும் நமஸ்காரம். வெல்கம் டு மை தங்கமணி வெங்கட்ராமன் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எல்ஐசியின் ஜீவன் சரள் பென்ஷன் பிளான். பிளான் நம்பர் 862. இது வந்து ஜூலை மாதம் 2021 லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து சிங்கிள் ப்ரீமியம், ஒரு தரம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் போதும். நான் லிங்க்டு வித் ஷேர் மார்க்கெட். அதனால நமக்கு கிடைக்கக்கூடிய பென்ஷனோட ரேட் வந்து கேரண்டியாக நம்மளோட லைஃப் டைம் வரையிலும் நமக்கு வந்து கிடைக்கும். அதில் வந்து எந்த விதமான ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டியும் இருக்காது. அடுத்தது இண்டிவிஜுவல் அண்ட் ஜாயிண்ட் லைஃப். இண்டிவிஜுவல்னா இப்போ நம்ம பேரில் போட்டுக்கிறது, ஜாயிண்ட் லைஃப்னா நம்மளுடைய ஸ்பவுஸ் அவங்களுக்கும் அந்த பென்ஷன் கிடைக்கிற மாதிரி தெரியும். அது வந்து ஜாயிண்ட் லைஃப். லோன் அவைலபிள், சரண்டர் அவைலபிள். டாக்ஸ் பெனிஃபிட் வந்து நம்ம கட்டுற பணத்துக்கு 80C கிடைக்கும். மெச்சூரிட்டி அமௌண்ட்டுக்கு 10D கிடைக்கும். ஆனால் நம்ம வாங்குற பென்ஷன் வந்து டாக்ஸபிள். இதில் என்ன அப்படின்னா, பென்ஷனை வந்து நம்ம இயர்லியாக வாங்கிக்கலாம், குவார்டர்லியாக வாங்கிக்கலாம், மந்த்லியாக வாங்கிக்கலாம், 6 மாதத்துக்கு ஒரு தடவை வாங்கிக்கலாம், எப்படி வேணாலும் வாங்கிக்கலாம். அது நம்மளுடைய விருப்பத்தை பொறுத்தது. மினிமம் பென்ஷன் வந்து 1000 ரூபாய் வர்ற மாதிரி நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். மினிமம் பென்ஷன் வந்து நம்ம 1000 ரூபாய் வாங்கணும். நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து டிஸ்கவுண்ட் கூட கொடுக்குறாங்க. அதாவது நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஹையாக இருக்கும்போது, அதாவது ஹையர் ரேட்டில் இருக்கும்போது, அதாவது 5 லட்சத்துக்கு மேலே 10 லட்சம் 25 லட்சம் அப்படிங்கும்போது அதுக்கு வந்து ஒரு சர்டன் பர்சன்டேஜ் வந்து டிஸ்கவுண்ட்டு இருக்கும். இந்த பென்ஷன் வந்து கேரண்டியான பென்ஷன். நம்மளுடைய லைஃபு, நம்மளுடைய ஜாயிண்ட் பார்ட்னருடைய லைஃப் வரையிலும் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண பணம் நம்மளுடைய நாமினிக்கு கிடைக்கும். இதில் வந்து என்ட்ரி ஆகிறதுக்கு மினிமம் ஏஜ் வந்து 40 இருக்கணும், மேக்சிமம் 80 இருக்கணும். ஜாயிண்ட் லைஃப் போடும்போது அந்த ஜாயிண்ட் லைஃப் அவங்களுக்கும் வந்து 40 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும். இப்போ 40 வயசு உள்ள ஒருத்தர் 5 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றார், அவருக்கு என்ன பென்ஷன் கிடைக்கும்? 5 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு அவர் 5.09, அதாவது 5,09,000 ரூபாய் அவர் பேமெண்ட் பண்ணணும். 9,000 ரூபாய் வந்து ஜிஎஸ்டி. அவருக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, இயர்லி பென்ஷனா இருந்தால் அவர் 25,000, அரையாண்டா இருந்தால் 12,228, குவார்டர்லியா இருந்தால் 6,100, மந்த்லியா இருந்தால் 2,018. இது அவர் வாங்குவார். இதே ஜாயிண்ட் லைஃப் தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் 40 வயசு ஆயிருக்கணும். இதே 5 லட்சம், இதே ரேட் ஆஃப் என்ன பென்ஷன் கிடைக்கும் அப்படின்னா, வருஷமா இருந்தா 25,000, அரையாண்டா இருந்தா 12,263, காலாண்டா இருந்தா 6,075, மந்த்லியா இருந்தா 2,015. அவங்க லைஃப் வரையிலும் இருக்கிற வரையிலும், 2 பேர்ல உயிரோட இருக்கிற வரையிலும், யார் உயிரோட இருந்தாலும் 2 பேரோட லைஃபுக்கு அப்புறம் அந்த நாமினிக்கு வந்து அந்த பணம் வந்து போய் சேரும். இது வந்து கேரண்டீடான ஒரு பென்ஷன். நம்மளுடைய பென்ஷன், நமக்கு ரேட் ஆஃப் த பென்ஷன், நமக்கு என்ன பென்ஷன் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போதே நமக்கு வந்து தெரியும். அதனால நமக்கு எவ்வளோ பென்ஷன் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கணும். இந்த இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள், டீட்டெயில்ஸ், வேற டீட்டெயில்ஸ் ஏதாவது தேவைப்பட்டது அப்படின்னா என்னுடைய ஃபோன் நம்பருக்கும் மெயில் ஐடியும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். கான்டாக்ட் பண்ணுங்க. மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணி ஆல்ங்கிற அந்த
இதை கிளிக் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நமஸ்காரம். நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது LIC